ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெசின் மோல்டு. இது வந்து ஸ்டோன் மோல்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுக்கு ஸ்டோன்லலாம் ஒரு ஒரு ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப், அந்த 3D ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த மோல்டு நிற்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் நான் எப்படி கொண்டு வந்தேன்னா, ரெசினோட ஒயிட் கிளியர் ரெசினோட கொஞ்சம் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏஷியன் பெயிண்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட்டை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்ல டார்க் எமரால்டு க்ரீன் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளுக்கு டக்குன்னு பார்க்குற ஸ்டோன் எஃபெக்டில் இருக்கும். ஸோ இந்த இதை ஃபுல்லாத்தையும் எனக்கு எந்தெந்த இதில் மோல்டில் வேணுமோ நான் அதை ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ டீமோல்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா அந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் அழகாக அதை ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெட்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெட்டு, ஹேர் கிளிப்ஸு, எந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். நான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் 2-3 கலர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செட் பண்ணணும். ஸோ ஓவல் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஷேப் நல்லா அழகாக இருக்குது. அந்த லைன்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிளியராக வந்துருக்குன்னு, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ரிங்குக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்குக்கு ஸ்டோன் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்தது. ஸோ நல்ல மோல்டு. நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த குட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இயர் பீஸாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிங்குக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் க்ளாஸியாக வேணும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா யூவி ரெசின் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷ், நம்மளுக்கு கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் நல்லா க்ளாஸி எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம வார்னிஷ் அடித்தோம்னா எப்படி ஒரு க்ளாஸி எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் இப்படி தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். நெயில் பாலிஷ் என்கிட்ட கிளியர் வார்னிஷ் இருக்காது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் நம்ம பெண்டன்ட்டாகவும் ஸ்டோன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காகவும் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி குட்டி குட்டி கார்ட்டன்ஸ்